கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா போதும் பிரதர். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நிம்மதியை தேடி ஓடிட்டுருக்கோம்ல எத்தனை பேரும்? நிம்மதியே இல்லை வருது வாழ்க்கையில். பிரச்சனை 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 தான். எங்களுக்கு எல்லாமே ஒரு ஆசை தான், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து போகும்போது வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் தான் கொண்டு போகணும்னு நினைப்போம். ஆனால் எங்கேருந்துடா வருவீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் லைன் பை லைன் காத்துட்ருக்குமா. ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று முடிஞ்சால் இன்னொன்று, அப்படியே அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கின்றது, உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சம் காணுகின்றோம். சங்கீதம் 36:19 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம் பாவங்களுக்காக பல துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அம்மாவும் இல்லையா? நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காக அழுங்கன்னு சொன்னார்ல. எவ்வளோ வலி வேதனை இருந்திருக்கும்ல. சாட்டையடி, முள்கிரீடம், ஈட்டியால் விலை எலும்பை குத்துனது. நம்மளாம் சின்னதாக ஒரு குண்டு ஊசி குத்துனாலே ஐயோ அம்மான்னு துடிக்கிறோம். அவர் கையில் ஆணி அடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்திருக்கோம்ல. எவ்வளோ வேதனைகள். யாருக்காக? எல்லாம் நமக்காக, நம்ம செஞ்ச பாவத்திற்காக. மனம் திருந்து இன்றைக்கி வாழணும்னு நினைக்கும் போது தான் திருந்த விட மாட்டுது பிரதர். ஏதோ ஒரு விஷயம் போட்டு என்ன ஒரு வழி பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் திருந்துற, நீ திருந்தாத, இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி குற்றங்கள் அதிகமாகிடுச்சுல. கொள்ளடிக்கிறாங்க, திருடுறாங்க, தவறான பழக்க வழக்கங்களால் அடிமையாக இருக்காங்க. திருந்தி வாழணும்னு சொல்லி எவ்வளவோ விழிப்புணர்வுகள் வச்சாலுமே என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்கல்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ நல்ல விஷயங்களை பண்ணால் மட்டும்தான். நல்லது நினச்சா வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. இதுதான் உண்மை, கண்டிப்பாக ட்ரூ அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை பிரதர், கொஞ்சம் நல்லவனாகவும் இருப்பேன், கொஞ்சம் கெட்டவனாகவும் இருப்பேன், நான் நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லைங்க வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த உலக போகும் போக்கை பார்த்தா எங்கே போக போகுதுன்னே தெரியல. எல்லாமே அப்டேட்ஸ் ஆகிடுச்சு. ஏஐன்னு வந்துருச்சு, ஜெமினின்னு சொல்லி வந்துருச்சு. எல்லாமே அப்டேட்ஸ் அப்படி ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மனிதர்களுக்கு வேலை குறைவாயிடுச்சு, மிஷின்களுக்கு வேலை அதிகமாகிடுச்சுல. ஸோ போகிற பக்கம் பார்த்தா வேலை வாய்ப்பெல்லாம் இழந்துருவோம் போல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில பிரதர். பயமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நினைக்காதீங்க, பயப்படாதீங்க, பார்த்துக்கலாங்க. சொந்தமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்பம் துன்பம் எல்லாமே கொடுத்தது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்போவுமே நம்ம இன்பமாக சந்தோஷமாக இருந்துட முடியாது. வாழ்க்கையில் ஏதோ சங்கடங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ண போகிறோன்றது நம்ம கையில் மட்டும் தாங்க இருக்குது. யார்கிட்ட போய் நம்ம சொன்னாலும் சரி, யார்கிட்ட நம்ம இது பண்ணாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுட்டு இப்படி பண்ணுங்க, அப்படி இப்படி பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. தவிர நம்ம தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆக்கணும். அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்லை எனக்கு முடியல பிரதர், என்னால் நான் செய்ய முடியாது, நான் இப்படி இருந்துடலாம் போல இருக்குது, நான் ஏன் முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு போதும் நீங்கள் உங்கள் முயற்சி விட்டுறாதீங்க. வலி வேதனை அடைஞ்சாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, முட்டி தேர்ந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பிரச்சனை நான் பார்த்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரே, என்னை உன் ஆவியினால் நிரப்புங்கப்பா, உன் வருகைக்கு என்னை ஆயத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஆண்டவரே, அவர் ஜீவ தண்ணீரை உங்களை ஊற்ற போகின்றார், ஜீவ அப்பமாய் நமக்கு உணவளிக்க போகின்றார். அவரே ஜீவனாய் இருக்கின்றார். உங்கள் இருதயத்தை நீங்கள் திறக்கும்போது அவர் உள்ளே பிரவேசிப்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் இதயத்தை ஆண்டவருக்காக திறந்தே வச்சுக்கோங்க. நிச்சயமாய் உள்ள குடியேற போகின்றார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது, கவருதில்ல. ஏமாற்றக்கூடிய ஒரு உலகங்க இது. நம்ம தான் கரெக்டாக ஸ்டடியாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்துட்டு கடைசியில் நம்ம ஏமாந்துட்டோமே அந்த விஷயம் கேள்விப்பட்டோம்னா தாங்க முடியுமா? அடடா, இத்தனை நாள் நம்ம ஏமாந்துட்டோமா, ஏமாந்து போய் நின்றோமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கலக்கம் நமக்குள்ளே இருக்கும்ல. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு மனசோட நேசிக்க பழங்குங்க, ஜெபியுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா ஏசப்பா ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள், மகிழ்ச்சியை பெற போகிறீங்க.
ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ணி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, ஜீவ ஊற்றாக இருப்பதால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஆத்துமாவை போஷிக்கும் ஜீவ அப்பமாக நீர் இருக்கின்றீர் தகப்பனே. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி புது மனுஷன் ஆக்குவீராக, புது மனுஷி ஆக்குவீராக. எங்கள் பாவங்களை கழுவி சுத்த இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா, நீர் மறுபடியும் வரும்போது ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையிலிருந்து பாவ பாரத்தை அகற்றி போடுவீராக. பிரசன்னத்தில் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பருக்கும் ஆவியை தந்து ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுருக்க அன்பான உறவுகள் மீது உம்முடைய ஆவியை பொழுதரல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் பார்க்கும் வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்காகவே நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே. வருகைக்காக காத்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய வல்லமை உமக்கிட்ட இருக்க சப்பா. நாங்கள் தினந்தோறும் கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேலையில் கண்ணீரை துடைப்பீராக, கவலையெல்லாம் அகற்றி போடுவீராக. எங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவீராக நம்புகிறேன் ஏசப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கோம்ப்பா. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வலி வேதனைகள் தாங்க முடியும்னு தெரியல. அவ்வளோ வலி வேதனைகள் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் ஏசப்பா. அந்த வலியெல்லாம் அகற்றி நீரே எங்கள் நல்ல ஒரு ஆறுதலையும் நல்ல மகிழ்ச்சியும் தருவின்னு நம்புகிறேன் ஏசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்க. எல்லா உறவர்களும் ஒற்றுமையாக சமாதானங்கள்னு கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.